இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா, வந்து முன்னாடி உக்காரு. நல்லா தெரிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி பல பேரை நான் பார்த்திருக்கேன். இப்படிதான் என் ஊர் பக்கத்துல ஒருத்தி முழுங்காம இருக்கன்னு குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்தா. நாடி புடிச்சு பார்த்தப்ப பொய் சொல்றான்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன, கர்ப்பப்பையில கோளாறுன்னு சொன்னேன். அந்த பையலுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ரெண்டாவதா கட்டிக்கிட்ட பொண்ணுக்கு 3 பசங்க சந்தோஷமா இருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுது. என்ன பண்ண முடியும்? கடவுள் கொடுத்த வரோம். வந்து முன்னாடி உக்காரு. சரி, நான் நாடி பிடிச்சு பார்க்கல. நீயே சொல்லிடு உனக்கு என்ன குறைன்னு. நீதான் மலேசியாவில இருந்து வந்திருக்க, உனக்கு தெரியாமலா இருந்திருக்கோம்? நீயே சொல்லிட்டா நல்லது. நீயா சொல்லிறியா இல்ல நான் நாடி பிடிச்சு சொல்லவா? நீ சொல்ல மாட்ட. நான் நாடி பிடிச்சு பார்த்து நான் தான் சொல்லணும். என்ன, வந்து உக்காரு. எங்க இருக்க? வா வா, உக்காரு. ரம்யா, உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டா இந்த நாசக்கார கிழவி. கர்ப்பமா தானே இருக்கான், குழந்தை பிறக்கல. இங்க பாருங்க, நிலா மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசா இருக்கணும். சிவா, பாட்டி, நீ அப்பாவாக போறப்பா. நான் நல்லா தெளிவா பாத்துட்டேன். சரிங்க பாட்டி. உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா பாட்டி. வாழ்த்துக்கள் சிவா, இப்பதான் மனசு நிறைஞ்சிருக்கு. ஜனனிக்கு வெக்கத்தை பாருங்களே. ஜனனி, இப்ப ஹாப்பியா? யா, ஹாப்பி தான். எல்லார் மனசுலயும் பாலை வாத்துட்ட, ரொம்ப சந்தோஷம். அடியே ஜனனி மலேசியாக்காரி, பத்திரமா பாத்துக்கோ. வயித்துல இருக்கிறது வேற யாரும் இல்ல. மறுபடியும் சொல்ற, அது ஏன் ஆளுதான். அமராவதி, இந்த குடும்பத்துக்கு வாரிசுனா அது நிலாவா மட்டும்தான் இருக்கணும். மொத்த சொத்தும் நிலாவுக்கு தான் வந்து சேரணும். சரியா சொன்னீங்க. அந்த ஜனனிக்கு குழந்தை பிறக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அமராவதி, என்ன நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, என்ன இருந்தாலும் ரம்யாவை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ரம்யாவையும் சிவாவையும் சேர்த்து வைக்கணும்னா அந்த குழந்தை பிறக்க கூடாது. இததான் நாங்க ரகசியமா பேசிட்டு இருந்தோம். வேற எங்களுக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரி, என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. அம்மா, அதான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டாங்கல்ல. திரும்பவும் என்ன பண்ணலான்னா, அந்த ஜனனிக்கு குழந்தை பிறக்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் பேசுங்க. கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்னா அந்த ஜனனி கதறி கதறி அழணும். அந்த சத்தத்தை நான் கேட்கணும். ஐயோ, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அந்த குழந்தை பிறக்க கூடாது. முடிஞ்சா அந்த ஜனனியும் சேர்த்து அழிச்சிடுங்க. அதுவும் இன்னைக்கே நடந்தாலும் அது நல்லதுதான். போதும் ஆண்டி, நல்லா சாப்பிடுமா. போதும், என்னால சாப்பிட முடியல. போதும். இப்ப நீ ஒரு ஆள் இல்ல, 2 பேரு. நல்லா சாப்பிடு ஆண்டி. கொஞ்சம் தான் சாப்பிடு. போதும், என்னால முடியல. மா, போதும், நான் விட்டுறேம்மா. வாந்தி கிந்தி எடுத்துட்டு போறா. வாந்தி எடுத்ததால தானே இந்த கவனிப்பு. பவானி, அடி வாங்காம போயிடு. மருமகளே, நல்லா சாப்பிடணும். அது மட்டும் இல்ல, சத்துள்ளதா சாப்பிடணும். கம்பு, சோளம், சாமை இதெல்லாம் ரொம்ப சத்தானது.
இத நீ நல்லா சாப்பிடணும். ம்? அதெல்லாம் என்ன எப்படி இருக்கும்? இப்படிதான் வேண்டான்னு சொல்லுவாங்க. நீங்க விடக்கூடாது, எப்படியாவது வற்புறுத்தி ஊட்டி விட்டுருங்க. வாங்கம்மா. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. துளசி, உள்ள காஃபி வச்சிருக்கேன், சித்திக்கு எடுத்து கொடுமா. சரி, நான் அப்புறம் கொடுத்துக்கிறேம்மா. காஞ்சிபுரம் கோயில் பிரசாதம் இந்தாங்கம்மா. ஆ. சக்தி உள்ள தெய்வம் காஞ்சி காமாட்சி கோயில் பிரசாதம். பக்தர்களை காப்பாத்த காஞ்சி காமாட்சி என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அப்படியா? அதுல என்ன ஸ்பெஷல்? அம்மனுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. அப்படியா? அப்ப யாரையுமே அம்மனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்க. பொய்ல பல வகை இருக்கு பவானி. மத்தவங்கள நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ற பொய் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. பொய் சொன்னா காஞ்சி காமாட்சி மட்டும் இல்ல, எந்த தெய்வமும் ஏத்துக்காது. சரி, இப்போ எந்த போய் யார் சொன்னது புரியல. யார் பொய் சொன்னாங்கன்னு சொல்லல, சொன்னா ஏத்துக்காதுன்னு தான் சொன்னேன். அப்போ ராஜசேகர் மாமாவை கண்டாலே காஞ்சி காமாட்சிக்கு பிடிக்காது. ஹே பவானி, சும்மா இருக்க மாட்ட? பவானி ஒண்ணும் தப்பா சொல்லலையே. என்னாச்சு துளசி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாத துளசி, என்னன்னு சொல்லு. நான் கர்ப்பமா இருக்கேன். எனக்கு தெரியாமலே நான் கர்ப்பமாயிட்டேன்னு சொல்லவா முடியும்? துளசி, உன்னதான் கேக்குறேன், வாய் திறந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லு. என்ன சொல்றது சித்தி? சும்மா தலைவலியா இருந்துச்சு. இத பாரு, சத்தியமா நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சிவாவை உன் கூட சேர்த்து வைக்க நான் படாத பாடுபட்டேன். எல்லாம் கை கூடி நிறைவேறாம போயிடுச்சு. சரி, விதின்னு ஒண்ணு இருக்கேன்னு விட்டுட்டேன். சித்திக்கு ஒரு வேலை தெரிஞ்சு போச்சா? இதுக்கு மேலே நீ சிவாவையே நினைச்சுக்கிட்டு இருப்பியா? சித்தி, நான் சிவா நினைப்புல இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னனா? சொல்லலைன்னா என்ன, உன் நடவடிக்கை எல்லாம் அப்படிதான் இருக்கு. சித்தி, ஏன் அப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. பின்ன என்ன, ஜனனி கர்ப்பமான உடனே நீ ஒரு சராசரி பொண்ணாயிட்ட. நீ அந்த பொண்ணு மேல பொறாமப்படுற. சித்தி, எதை வச்சு நீங்க எப்படி பேசுறீங்க? நான் எதுக்கு அவ மேல பொறாமப்படணும்? ஆமா துளசி, உனக்கு பொறாம வந்துருச்சு. வேண்டாம், இது தப்பு துளசி, தப்பு. நீ இப்படி என்ன எல்லாம் பேசுறீங்க? நான் எதுக்காக பொறாமப்படணும்? சொல்லுங்க சித்தி, என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? நீங்களே அப்படி சொன்னா நான் எப்படி சித்தி தாங்குவேன்?